வைக்கின்றே தவிர சிலையை மாற்ற அது ஒட்டுமொத்த சர்வ கட்சியில் அனைத்து அமைச்சர் சார்பாக இதே பிரச்சனை உங்க கருத்தம். அதற்கு முன்பாக ஐஎன்ஏ பவர் பிளாக் கட்சியின் டெல்லியில இருந்து அதன் தலைவர் வந்து வாட்ஸ்அப் கால் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் இங்க பேசுறோம். ஐஎன்ஏ தலைவர் இதே ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஒழிக்கும், அடுத்து ஐநா சபையில் ஒழிக்கும். சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஜிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல செயலாளர் சேட்டுமணி பாண்டியன். நமது அருமை அண்ணன் டாக்டர் கே என் சிராஜதேவர் அவர்கள் இன்றைய தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவரால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சார்பாக தென்மண்டல செயலாளராக நானும் மாநில ஐடி பிரிவு செயலாளர் மகாராஜ பாண்டியனும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளோம். அதாவது வள்ளியூர் சிறப்பு நிலை பேராட்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக உள்ள பேருந்தின் முன்பகுதியில் உள்ள நமது தேசியமும் தெய்வமும் இரு கண்ணாக கொண்ட நமது தேவரையாவின் சிலையும் பங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பேருந்து பணிகளுக்காக அந்த நேதாஜி அவர்களின் சிலையை சிறிது தூரம் அகற்றுமாறு செய்தி வந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இதை வந்து நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த சிலையை தொடவே கூடாது. ஏன்னா அரசாங்கத்தோட சார்பில் ஒரு பெரிய சிலையை வந்து அமைத்து கொடுங்க. அப்படி தவறும் பட்சத்தில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இஸ்கராஜ் தலைமையில வள்ளியூர்ல ஒரு பெரிய போராட்டத்தை நாங்க நடத்துவோம். ஒரு விதத்தில் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து அண்ணன் வரக்கூடியதுதான். தூத்துக்குள்ள வந்து கடுமையான வெள்ளம் வந்ததுனால அண்ணன் வந்து வெள்ள நிவாரணம் பண்ண இருக்கலாம். நீங்க வர முடியல. இல்லைன்னா இன்னைக்கு தலைவர் வந்திருப்பாரு. அவருடைய சார்பாக நாங்க வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் போராடுவோம். வேணா நீங்க பஸ் ஸ்டாண்ட் மூடி போங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்க சிலைய பாரம்பரியமான சிலையை தொடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அந்த சிலையை ஒரு இஞ்சி கூட அழைத்து வைக்க எங்க சம்மதிக்க மாட்டோம். மாற்று இடம் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு முக்குளத்தர் வந்து எவ்வளவு கோடிக்கணக்கான இதெல்லாம் இழந்துட்டு இருக்கோம் நாங்க. சரியா? இன்னைக்கு வந்து வரலாறுலாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதனால அந்த சிலையை வந்து ஒரு இஞ்சி கூட அகற்றக்கூடாது. அகற்றுனா விளைவுகள் விபரீதமாக மாறும். மாபெரும் போராட்ட கடத்தை வந்து மக்கள் பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கும். ஒட்டுமொத்த முக்குளத்தோரையும் திரட்டி டாக்டர் கே என் சிராஜதேவர் அவர் தலைமையில வள்ளியூர்ல மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க அறிவிச்சிருவோம். அதனால இந்த சிலை சம்பந்தமா உள்ள செயல்பாடுகளை உடனடியாக நிப்பாட்டுங்க. வள்ளியூர் முன்னாடி அந்த 2 சிலையும் அப்படியே தான் இருக்கணும். தொடவே கூடாது. அதான் முடிவு. வரைக்கும் நீங்க வந்து இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை வந்து அமைதியா இருக்க நீங்க இழுச்சவே நடத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க அவரோட வரலாறு எல்லா ஜாதிகாரங்களும் வந்திருக்காங்க. எதுக்கு? அவரோட வரலாறு இருக்கு. அவர் போராட்டத்துக்காண்டி இன்னைக்கு சுதந்திரமான இன்னைக்கு இப்படி இன்னும் பேசுறது காரணம் யாரு? அவரு தான். அவரோட சிலையை எப்படி அகற்ற முடியும்? அதனால எக்காரணத்தை கொண்டு சிலையை வந்து அகற்றவே கூடாது. ஜிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். விரைவில் இதை வந்து உடனடியாக நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா விரைவில் போராட்டம், தொடர் போராட்டம், எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் போராடுவோம். மகளிர் சேர்ந்து நடத்துவோம். இந்த நாச்சியர்கள் வந்து அனைவருக்கும் உண்மையில உங்களுடைய ஒரு பட்சத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்களும் சேர்ந்து களத்தில் நின்னுங்க. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள்ல கண்டிப்பா அவங்களோட முடிவு நடந்துருவாங்க. அவங்க முடிவு எந்த முடிவா இருந்தாலும் நமக்கு சாதமா இருந்தா மட்டும்தான் நமக்கு அதை தவிர்த்து வேற அந்த சிலையை தொடரணும். ஒரு 5 அடி அங்க தள்ளி வைக்கணுங்கன்னா கண்டிப்பா போராட்டம் நடத்துவாங்க. ஒரு நிமிஷம் அந்த வேலை அந்த முடிவு தெரிய வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள வேலை நிறுத்த சொல்லுங்க. அந்த வேலையில வேலை நிப்பாட்டுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிலையோட அமைப்பாளர்கள் அவங்களோட சந்ததி இருக்காங்க. அவங்ககிட்ட எந்த தகவலுமே கொடுக்கல. அப்ப நீங்க ஒளிவு முறையா பண்றீங்க. நீங்க ஏதோ தப்பு
பண்றீங்கன்னு அர்த்தம். நெல்லை மாவட்டத்துல எல்லாருக்கும் நீங்க தெரியும் ஒளிவு மறைவா மகாராஜா யாருன்னு. நீங்க பண்றீங்க. நீங்க ஒளிவு மறைவா பண்றத பாக்கும்போது எல்லாருமே இதை தப்பு பண்றீங்க. நீங்க தப்பு பண்ணல அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் ஏன் இங்க வரல? வந்துருவீங்களா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பஞ்சாயத்து தலைவர் இங்க வந்திருக்கீங்க. அப்ப இதை தப்பு பண்றீங்க அர்த்தம். இது வந்து வேணுக்குன்னு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள் வரலாம்னா அது நல்லாவே தெரியுது. நீங்க வந்து ஏதாவது தப்பு பண்றீங்க, வேணுக்குன்னே பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. நீங்க என்னனாலும் பண்ணிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. அந்த சிலையை தொட விட மாட்டோம். பிஎம்டி சார்பா போராட்டம் அறிவிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிறுத்திங்க. அவ்வளவுதான். நீங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படினாலும் நிறுத்திட்டு போங்க. அந்த சிலை அங்கதான் இருக்கு. நன்றி உறவுகளே, வணக்கம்.